கவினோட 2வது குழந்தைங்களா எதிர்பார்ப்போட இந்த படத்துக்காக வந்தோம். நான் எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சங்கர் மியூசிக் சொல்லவே வேண்டாம். அந்த டேரக்டர் இல்லைன்னு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் டைம் பார்க்கவே தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். அல்டிமேட்டா இருக்கு. சான்ஸே இல்ல. ரொம்ப ரியாலிட்டியா நடிச்சிருக்காரு கவின். இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய ஹிட் மூவி கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவரோட இம்ப்ரெஷனா இருக்காரு. இப்ப வரக்கூடிய படங்கள்ல நிறைய டிஃபரன்ஸ். அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்றது நல்லாவே தெரியுது இந்த படத்துல. ஐயோ அதுல சான்ஸே இல்லங்க. கெட்டப் அவர்தான்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஒரு கெட்டப்பும் சூப்பரா இருக்கு. இப்ப இருக்க சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணாதான் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டானது பண்ணாதான் இருக்க முடியும். திறமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். டேலண்ட வெளியே காட்டணும்னா ஆர்டர் பண்ண கண்டிப்பா செட் ஆகும். இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. எண்டிங் செம்ம பக்கா. படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல மூவி 2024 நல்ல ஒரு மூவி கிடைச்சிருக்கு. கவின் வழியா ஒரு நல்ல மூவி கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நல்லா எடுத்திருக்காங்க. டேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. நடுவுல நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அது என்டர்டைன்மெண்டா ஒரு மாதிரி ஜாலியா போகும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி விறுவிறுன்னு போகும். ஒரு மீடியா பீப்புள்ஸ் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். மீடியா பீப்புள் தாண்டி நார்மல் பொதுமக்களுக்கும் இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு பிலிம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஒரு படம் அதெல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ அது நம்மளுக்கு தெரியாது. கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு பாக்குறப்ப கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு டேரக்டர், சாட்டிஸ்ஃபைடா நம்மளுக்கே உள்ள ஆட்டோமேட்டிக் கரெக்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் வச்சிருக்காரு. சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். சோ அதனால படத்தை தேடி பார்த்தலாம். காமெடி அந்த அளவுக்கு இல்லை. இந்த படத்தை காமெடி எதிர்பார்ப்பு கம்மியா வச்சுட்டு இந்த படம் ஓகே ஒன்ஸ் டைம் பார்க்காம ஒரு நம்ம மனசார பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் எல்லாருமே பிடிக்கும். காமெடியில எதிர்பார்க்க வேணாம். ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு பீப்புளுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஒரு எமோஷனல் கனெக்டோட போச்சு. நல்லா நிறைய இடத்துல நல்லா வச்சாங்க. நல்லா இருந்தது படம். படத்துல அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்பவுமே சோகத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணிருவாரு. அது ரொம்ப அழகா பண்ணிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நான் அந்த ஃபீல்ட்ல அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. யாருக்கான படமா இருக்கும்னா எனக்கான படமா இருக்கும். என்ன மாதிரி இருக்க நிறைய பீப்புள்ஸ்க்கான படமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சினிமாக்காக அப்படின்றது தெரியும். அவங்களுக்கான படம் தான். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் கெட்டப்ஸ் ஒண்ணு அவரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு கெட்டப்ஸ் மாதிரி, ஒரு கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஒரு கெட்டப், நார்மல் பசங்க மாதிரி ஒரு கெட்டப். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 3 கெட்டப்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிச்சு. அது ரொம்பவே நல்லா கண்டிப்பா மோட்டிவேஷனா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒட்டான ஒரு தியேட்டரிக்கல் மூவி. தாராளமா எல்லாருமே தேடுவாங்க. நடிப்பு சூப்பரா இருக்கும். அவார்ட் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. என்ன கதை ஒண்ணு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கை தான். ஆக்டர் ஆனாரா இல்லையாடுறதா கதை. நல்லா இருந்துருக்கு. சினிமாக்குள்ளே சினிமா பத்தி சினிமால கஷ்டத்தை பத்தி ஆக்டரா இருந்தது. பயங்கரமா இருந்தது. அவரோட லைஃப் மாதிரியே தான் இருக்கும். அவருமே கஷ்டப்பட்டு தான் வந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஃபேமிலி எல்லாம் படத்தோட வரதுதான். தனியா ட்ராக் எல்லாம் இல்ல. படத்துல ஒரு ஃபேமிலிக்குள்ள பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான். அதோட கனெக்ட் ஆகி வரதுதான். தனியா ட்ராக் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்மையா ஆக்ட் பண்ணிருக்கு. என்ன கதை கதையெல்லாம் ஸ்பாயிலர்லாம் இருந்தது. நீங்க ஃப்ரெஷ்ஷா பாருங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுவுமே தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசென்ட் பெஸ்ட் மூவி. தாராளமா இருந்து பார்த்தேன். ஓகே தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நடிப்பு கவினோட நடிப்பு யதார்த்தமா இருக்கு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணல. நீட்டா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். படம் அவர் இளன் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இருக்கு. கம்ப்ளீட்டா இருக்கு. டிஃபரெண்ட் சினிமான்னு இருக்கிறவங்க நிறைய இருக்கிறவங்க எப்படி ஆக்டர் ஆறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சினிமா உங்களுக்கு வரும். நீங்க அதுக்கு உண்மையா இருந்தா சினிமா உங்களுக்கு முன்னாடி வரும்ன்றத சூப்பரா சொல்லு. காமெடி எல்லாம் பெருசா இல்ல. இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதெல்லாமே நல்லா இருக்கு. அப்படி பெருசா இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்காக ஒரு ஆக்டர் சினிமாக்குள்ள எப்படி வராரு பெருசா எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் லாக்ஸ் இருந்தாலும் அது சர்ப்ரைசஸ் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி படம் நல்லா உட்காந்து பார்க்கலாம். கன்ஃபார்ம் இந்த படம் நல்லா ஓடும். தமிழ்ல ரொம்ப நாள் எந்த படமும் ஓடல. கன்ஃபார்ம் இது ஓடும். செம பெரிய பிட்டிங்கா இருக்கும். தமிழ் சினிமால ஒரு பெரிய நடிகரா இருக்கும்.